ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் சக்ஸஸை நோக்கி பயணிக்கிறீங்களா? அப்போ இந்த அறிகுறிகள்லாம் உங்ககிட்ட இருக்கும். ஒரு விஷயத்துல தவறு நடந்துச்சுன்னா, அச்சச்சோ இப்படி ஆயிடுச்சே, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு புலம்பாம, எப்படி ஆச்சு, இதை எப்படி சரி செய்யறதுன்னு யோசிப்பீங்க. உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு சவால் நிறைஞ்ச விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க. இன்டென்சிட்டியா ஒரு விஷயத்த பண்றதை விட கன்சிஸ்டன்சியா அந்த விஷயத்த பண்ண ஆரம்பிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே நாளில் ஓடி வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினச்சா முடியுமா? முடியாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் டயர்ட் தான் நம்ம ஆகுவோம். அதுவே கன்சிஸ்டன்சியாக டெய்லியும் குறிப்பிட்ட மணி நேரம் குறிப்பிட்ட ஒர்க் அவுட் நான் பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும்ல. அடுத்தவங்களோட வெற்றியை கண்டு பொறாமப்படுறதோ இல்லை போட்டியாக நினைக்கிறதோ செய்ய மாட்டோங்க. இன்ஸ்டெட் ஆஃப் தட் மோட்டிவேஷ்னலாக எடுப்போம். அதே மாதிரி நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது அந்த சமயத்தில் உணர்வுக்கு மட்டும் வேலை கொடுக்காம நம்ம அறிவையும் பயன்படுத்துவோங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம நோ சொல்ல கற்றுப்போங்க. ஏன்னா அதுவே நம்ம லைஃப்பில் பாதி டைமை சேவ் பண்ணும். எனக்கு எல்லாமே தெரியுங்கிறத விட இன்னும் கற்றுக்கணும்னு நினைப்போங்க. ஏன்னா எல்லாமே எல்லாருக்கும் தெரியுங்கிறது கிடையாதுல்ல. எது உங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும் மற்றவங்கள ப்ளேம் பண்ணாமல் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் ஏற்றுப்பீங்க. இது எல்லாத்துக்கும் மேலே பேஷன்ஸ் ரொம்ப முக்கியங்க. ஆமாம், பேஷன்ஸ் நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான எய்ம். எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் கன்சிஸ்டன்சியாக அது கூட ஒரு விஷயத்த பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை பற்றி லேர்ன் பண்ணுறது ப்ளஸ் குட் தாட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் தாட்ஸ் இது எல்லாமே சேர்ந்தா அடுத்து என்னங்க, நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸை நோக்கி பயணிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். இதில் வேற இந்த யூனிவர்ஸுங்க எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணும். சுற்றி இருக்கிறவங்கள பற்றி சொல்லி கொடுக்கும், உங்களை தனிமைப்படுத்தும், அவமானத்தை கடக்க வைக்குங்க. இழக்கிறதுக்கு இனி எதுவுமே இல்லை அப்படின்ற வரைக்கும் உங்களை நினைக்க வைக்குங்க. இது எல்லாத்தையும் கடந்து வந்த பிறகு சக்ஸஸ்ன்ற பரிசையும் கொடுக்குங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணுது? நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கா? இல்லைங்க, நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக. ஆமாங்க, நம்ம சக்ஸஸை நம்ம கையில் ஏந்தும் போது அதுக்கான தகுதி நம்மளுக்கு இருக்கணும் இல்லைங்களா? அதுக்காக மட்டுமே. உளிப்படாத கற்கள் என்று சிலையானது உங்களில் ஒருத்தி.